தமிழ்நாடு மக்களுடைய மனசுல எல்லாம் இன்னைக்கு திமுக அகற்றி எறிய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. மத்திய மோடி அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த எடப்பாடி அண்ணா அவர்களும் அதுக்கு முன்னாடி இருந்த அம்மாவுடைய ஆட்சியும் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய ஆட்சியும் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதான். யார் யாரெல்லாம் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்னா. இது கம்பி கட்டுற கதை மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கட்சிக்காரனே வித்துக்கிட்டு இருக்கான் போதைய. இதை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போதையை ஓப்பனா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு போதையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் விடக்கூடாது. அம்மாவோட ஆட்சியில் தமிழகத்தில் இப்படிதான் சட்டம் ஒழுங்கு இருந்துச்சா? ரவுடிசம் இருந்துச்சா? போதை இருந்துச்சா? கொலை கொள்ளை இருந்துச்சா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சா? எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த தமிழகம், அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அவர்கள் எப்பொழுதுமே திமுக இந்த மாதிரி கம்பி கட்டுற கதை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம எப்பொழுதுமே முதலமைச்சர் மீது, எங்களுடைய முதலமைச்சர் தான், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும், பட் அவருடைய நடவடிக்கை நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவர் விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டு சரியாக பேசும்போது அவருக்கான மரியாதை இருக்கும். அவர் பல தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான விஷயங்களை பரப்பி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாங்க. 4-5 பேர்லாம் இல்ல, அவங்க குடும்பம் தான் ஆட்டி வைக்கிறது. இது என்னங்க இருக்கு? மகன் இருக்காங்க, மருமகன் இருக்காங்க, பேரன் பேத்திங்கெல்லாம் இருக்காங்க. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா தங்கச்சி இருக்கிறாங்க, மச்சான் இருக்கான், மாப்பிள்ளை இருக்கான். இதுதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? அவர் ஜெயில ராஜா இருந்துட்டு இருந்தாரு, ஜெயில கனிமொழி இருந்துட்டு இருந்தாங்க, ஜெயில செந்தில் பாலாஜி இருந்தாரு. அப்புறம் நேரு அவர்கள் 382 பேத்துக்கு பணி நியமன ஆணை 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாங்கினாங்க. பணி நியமன ஆணை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட தம்பியோட ட்ரூ வேல்யூ கம்பெனில ரைட் அடிக்கிறதுல 10 நாளைக்கு முன்னாடியே யார் யாருக்கெல்லாம் பணி ஆணை பாஸ் ஆகி ரிசல்ட் வருதோ அவங்களோட பேரெல்லாம் பட்டியலோடு இருக்கு. இதுக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு என்னன்னா நிரூபிக்கணும். அவரே பொறுப்பெடுத்துக் கொண்டு அவரே ராஜினாமா செய்து கொண்டு விலக வேண்டும். அந்த வேலையை அவங்க செய்யறதுல என்ன? அத்வானி அவர்கள் பாருங்க, சும்மா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னோன்னே பதவியெல்லாம் திறந்து கொண்டு நீதிமன்றத்துல போய் மறுபடியும் நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தார். அந்த மாதிரி கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் கூட கட்சியிலிருந்து போகாமல் ஜெயில இருந்தவனை எல்லாம் கூட மந்திரியா வச்சுக்கொண்டு ஊழல் செய்த நேருவை எல்லாம் முன்ன மந்திரியாக தொடங்கி கொண்டு ராசா, கனிமொழி போன்ற நபர்கள்லாம் முன்னும் தலைமையில் இருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அத்வானியிடம் சொன்ன உடனே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு சென்று தான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு தான் மறுபடியும் பதவிக்கு வந்தார். அந்த மாதிரி கட்சி தான் பிஜேபி.